Hi friends, welcome to Spice Route. இன்னைக்கு நம்ம ஒரு குவிக்கான ஒன் பாட் ரெசிபியான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே பிரியாணி இலையும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். அந்த ஸ்பைசஸோட அரோமா வந்த உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறம் ஆன உடனே நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளியை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசா. தக்காளி நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம புதினாவையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டுங்க. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம இப்ப ரைஸையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம மேலே கொஞ்சம் லைட்டாக புதினா தலை தூவி விட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாங்க. நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸ் அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் ஒன் பாட் ரெசிபியா கீ ரைஸையும் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஆட் பண்றேன் ஃபுல் ரெசிபி வீடியோவை. நான் நெக்ஸ்ட் ரெசிபியில மீட் பண்றேன். until then bye.